இதுதான் விவோவினுடைய புதிய V23 Pro. விவோன்னு கேமராக்கு செல்ஃபிக்குன்னு வெவ்வேறு விதமான ஸ்மார்ட் போனை கொண்டு வந்திருக்காங்க. இது விவோவினுடைய V சீரிஸ். இதுல பாத்தீங்கன்னா செல்ஃபிக்காகவும் கேமராக்காகவும் ரொம்பவே ஃபேமஸா இருக்குது. வெவ்வேறு விதமான இனோவேஷன்ஸ், புதிய புதிய விஷயங்களை ஆட் பண்ணிருக்காங்க. போன் ஃபிளாஷ், கிம்பிள் எல்லாமே அண்ணே எழுதிருக்காங்க நாட் ஃபார் சேல். இது இலவசமா கொடுக்கறதுக்கு. ஓ இது எப்படி இருக்கு? ஒரு நிமிஷம் இருப்பா, இது சைடில் வச்சிடலாம். நண்பர்களே, இது வந்து கவர். புதிய வருஷத்தின் பழைய அட்ரஸ் 1-2 நாள் பழசு. நண்பர்களே, நான் ஒரு புதிய வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். இந்த புத்தகத்தின் ஒவ்வொரு வரையும் பாருங்க, காலியாக இருக்கு. நியூ இயர் ரெசல்யூஷன் இப்படி தான் இருக்கும். 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்லை. இது ஒரு ஸ்டாண்டர்டான டிசைன். 44 வாட்னுடைய ஃபாஸ்ட் சார்ஜர். இது ஒரு சிறப்பான விஷயம். வாவ்! இது நம்முடைய இயர்ஃபோன்ஸ் 3.5 mm ஜாக் இருக்கு. முன்னாடிலாம் பார்த்தோம்னா நம்மளுடைய பழைய ஆட்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. போர்ட்டபிள் அடாப்டர். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மடிச்சு கொடுத்துருக்காங்க. இது அப்படின்னு சொல்லலாம். சிம் இன்ஜெக்டர் காலை மாறிட்டு இருக்குப்பா. அது ஒரு எமோஷன் சிம் இன்ஜெக்டர்ங்கிறது. அதாவது இந்த இதயத்துல இருந்து நம்மளுக்கு வந்த மாதிரி இருக்கும். இதயத்துல இருந்து பின்னலா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வலிக்கும். பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து இதயத்தில் நம்மளுக்கு வலி கொடுத்துட்டு போற மாதிரி. இதான் USB Type C கேபிள். இது சந்தோஷமா இருக்குது. டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம வித்தியாசமா இருக்கு, அழகா இருக்குது. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது. இன்னர் பியூட்டிக்காக சும்மா தான் சொன்னேன். இதை நம்ம பார்க்கலாம், இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்தியாவின் முதலாவது கலர் சேஞ்சிங் ஃப்ளோரைட் ஏஜி கிளாஸ். இந்த பேக்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வித்தியாசமா மாறிக்கிட்டே இருக்க மாதிரி தெரியும். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்சிஷ் கலர் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து ஸ்டென்சில்ல வச்சு மேல வச்சு பாத்தீங்கன்னா UV லைட் அடிச்சு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்படி கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. இது உண்மையிலேயே தொட்டா பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுது. கொஞ்சம் கலர்லாம் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்லாம் மாறிடுது. இங்க பாத்தீங்கன்னா குதுப் மினார் தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரியுது. ரொம்ப வியர்டா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் தெரியுது. இது அப்புறம் முழுமையா கிரீன் கலரா பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட் அடிச்சா போதும். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இது முழுசா கிரீனா மாறிடுது. இது இதை நீங்க பார்க்கலாம், முழுசா வந்து ப்ளூயிஷ் கலரா மாறிடுச்சு. நிறைய டிஃபரெண்டா தெரியுது. எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. நண்பர்களே, இந்த போன் பாத்தீங்கன்னா இந்த பச்சோந்தில இருந்து சில இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தா எனக்கு எக்ஸோட ஞாபகம் வருது. ஏன்பா? ஏன்னா அவளும் நேரத்தை மாத்திக்கிட்டே இருப்பா. சைட்ல பாத்தீங்கன்னா மெல்லிசா பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா முழுசா கிளாஸ் ஃப்ரேம் இருக்குது. கையில பிடிக்கும்போது பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஒரு சூத்திங்கான ஒரு பிரீமியமான ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்குது. எஸ், இதுதான் மோட்டிவேஷன் 2022. எல்லாரும் தங்களுடைய சொந்த கால நில்லுங்க. ரைட்டா பாத்தீங்கன்னா வால்யூம் பட்டன் கொடுத்திருக்காங்க, பவர் பட்டன் இருக்கு, கீழ பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்கு, USB Type C போர்ட் இருக்கு, கீழ பாத்தீங்கன்னா சிம் இன்ஜெக்டர் இருக்குது, லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா காலியா இருக்கு. அப்புறமா நிக்க வச்சிருந்தோம், அதுல பாத்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் கொடுத்திருக்காங்க விவோவினுடையது. அங்க எழுதிருக்கு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபின்னு. பேக் சைடுல பாத்தீங்கன்னா 3 கேமரா இருக்கு. பிரைமரி 108 மெகா பிக்சல். அப்புறமா சின்ன சின்ன மாதிரி ஃபிளாஷ்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. இது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2 ஃபிளாஷ் இருக்கு. பேசிக்கலி எனக்கு இது ஒன்றும் புரியவே இல்லை. ஸ்கொயர்ல ஏன் கொடுத்திருக்காங்க கேமராவை அப்படின்னு. சைட்ல இது மாதிரி பண்ணிடலாம், பரவாயில்ல. ஆனா அதனாலையும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கேமரா நல்லா வேலை செஞ்சா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா. ஃப்ரெண்டுக்கு வரலாம். இப்போ நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கொஞ்சம் மெல்லிசா கர்வா இருக்கு. இது வந்து 90 Hz AMOLED பேனல். ஆனால் வந்து 120 Hz கொடுத்திருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 90 Hz வந்து ரொம்ப ஸ்மூத்தா AMOLED டிஸ்பிளே குவாலிட்டி எனக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. அட FVPல இருந்து எடுத்திருக்காங்க. நாமளும் ட்ரோன் விட வேண்டியதான். விவோ இதை அல்ட்ரா ஸ்லிம் 3D கர்வ் டிஸ்பிளே அப்படின்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் பெருசா இருக்குது, ஆனாலும் கூட நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் நீளமா இருக்கிறதுனால சில இடத்த அடைய முடியல. ஸ்வைப் டவுன் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இது திறக்குது. நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்புறம் நீங்க நோட்டிபிகேஷன் சென்டருக்கு போய் அண்ணே ஸ்வைப் டவுன் பண்ணி நோட்டிபிகேஷனை நீங்க திறக்கலாம். ரொம்ப சிறப்பா தான் இருக்குது. பாட்டு போடலாப்பா, பாட்டு போடலாம். பாட்டு அடிச்சு நொறுக்கிடுச்சு. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 461 மில்லியன் வியூஸ். ஆனால் 200 மில்லியன் வியூஸ் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். ஸ்பீக்கர் நல்லா இருக்கு. ஸ்பீக்கர் ஆக்சுவலி ரொம்ப கிறிஸ்பா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிக லவுடு கிடையாது. இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கு. நல்ல ரிச் சவுண்டா இருக்கு. இப்போ நம்ம பிக்னிக்கு போகலாம். பிக்னிக்ல நம்ம தனியாவே நம்ம போகலாம். இதுல MediaTek Dimensity பார்த்தீங்கன்னா 1200 இருக்கு. MediaTek பார்த்தீங்கன்னா உங்க ஃபிளாக்ஷிப் 5G ப்ராசஸர் இருக்கு. இதனுடைய வேரியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 8GB plus 128GB இருக்கு. 12GB plus 256GB இருக்கு. ரெண்டு வேரியன்ட்ஸ்லையும் நீங்க பார்க்கலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா 4300 mAh இருக்கு. கொஞ்சம் அதிகமா 4600 அல்லது 4700 இருந்துச்சு நல்ல சிறப்பா இருந்திருக்கும். ஆனா ரொம்ப பெல்லிசா இருக்கிறதுனால, ஸ்லிம் ட்ரிம்மா இருக்கிறதுனால இதை கொஞ்சம் ஃபேட்டை கொஞ்சம் குறைச்சுதான் ஆகணும். 1-2 நாள் வேலை செய்யும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வெர்ஷனை பார்த்தோம்னா ஆண்ட்ராய்டில் 12 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி விவோ வந்து ஃபன் டச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளானது. எல்லா ஃபீச்சர்ஸும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இதனுடைய செட்டிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா இங்க டிஸ்பிளே போய் ஐ ப்ரொடெக்ஷன் இருக்கு, டார்க் தீம் இருக்கு, ஸ்கிரீன் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபுல் ஸ்கிரீனை நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஸ்டேட்டஸ் பாரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அனிமேஷன்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதை வந்து சைட்ல நீங்க அனிமேஷன் கொண்டு வந்துக்கலாம். பர்பிளா இது மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ரொம்ப சிறப்பா இருக்கு. நீங்க பாட்டு போட்டிங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பார் கூட வர ஆரம்பிச்சிடும். இதுல ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் ரெகக்னிஷன் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அனிமேஷன் கூட பாத்தீங்கன்னா கஸ்டமைசபிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாவே இருக்குது. இதுல கேம் மோடும் இருக்கு. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். 4D வைப்ரேஷன் இருக்கு, ஈகிள் ஐ இருக்கு. அதாவது நீங்க வெவ்வேறு விதமா பார்க்கலாம். இப்போ நம்ம கேம் நம்ம விளையாடலாம். PUBG நம்ம விளையாடுவோம். முதல்ல HDRல அல்ட்ரா செட்டிங் அவைலபிளா இருக்கு. சுட்டா வைப்ரேஷன் இருக்கு. யார் மேல கீழே இன்னைக்கு நம்ம விட மாட்டேன்.
பாத்தீங்கன்னா 24 போயிட்டு இந்த கேம் நான் ஜெயிக்காம போக மாட்டேன். ஓ நோ, தப்பாயிடுச்சுங்க. ஹேக்கர், சீட்டர், போன்விட்டா குடிக்கல இன்னைக்குன்னா அதான். அப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் பற்றி பேசுகிற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் முக்கியமாக ஜோஷா நிறைய கொடுத்துருக்காங்க. 3 முக்கியமான ஆப்ஸ் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மட்டும் இல்லாமல் வைட் வைன் எல் சப்போர்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் குவாலிட்டியில் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஃபோனில் பயன்படுத்தலாம். கேமரா பார்த்தீங்கன்னா நண்பர்களே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா இருக்குது. அதுக்கப்புறம் 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் 1 மேக்ரோ கேமரா இருக்குது. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா விவோ ஒரு அல்ட்ரா கிளாரிட்டி ரியர் கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான செட்டப் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான செட்டப் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா இந்தியாலயே முதல் முறையான 50 மெகா பிக்சல் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் டியூவல் செல்ஃபி கேமரா இருக்கு. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அப்புறம் 2 ஃபிளாஷ். இருங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ணே இங்க பாருங்க, ஒண்ணுமே தெரியவே இல்ல. ஃபிளாஷை ஒளிச்சு வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேஸே இல்ல. வண்டிக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் லைட் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. கொஞ்சம் போட்டோ எடுத்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. இந்த போட்டோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம போட்டோ எடுக்கலாம். மனாஸ் அண்ணனுடைய போட்டோ, ஒன்னு நார்மல், ஒன்னு போர்ட்ரைட். அண்ணே இங்க பாருங்க, பேக்ரவுண்ட் பாருங்க, பிளர் அது ரொம்ப நல்லா வந்திருக்குது. ரவுண்டா இருக்குது, பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவல் ஹெச்டி ஆக்ஷன் ரொம்ப நல்லா வந்திருக்கு. போட்டோஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸ்டா இருக்குது. அப்புறம் நம்ம 2-3 போட்டோ நல்ல சாதாரணமா எடுத்து பார்க்கலாம். ஒன்னு நம்ம வைட்ல எடுக்கலாம், ஒன்னு 1xல எடுக்கலாம். வைட்லையும் குவாலிட்டி ரொம்ப டீசெண்டா இருக்கு. ஏன்னா பூட் ப்ராசஸிங் ரொம்ப நல்லாவே இருக்கு. போட்டோ எடுக்கிறது ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. ஆனா பிரைமரியை கம்பேர் பண்ணும்போது டீடைல் கொஞ்சம் குறைவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பிரைமரி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிறப்பா இருக்குது. கலர்ஸ் நல்லா இருக்கு, ஆக்சுவல் பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த ஸ்டுடியோ முழுக்க ஒயிட்டா இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்போஸ்டா எதுவுமே இல்ல. விவோட கேமரா டெஃபினெட்லி ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம சாதாரண போட்டோ எடுக்கலாம், உண்மையான போட்டோ எடுக்கலாம். இது வைடு இல்லையா? ஓ வைடு வச்சு எடுக்கலாம். ஓ ரொம்ப சிறப்பா வந்திருக்கு. ஆனா இங்க பாருங்க, தாடிலாம் கரெக்டா வந்திருக்கு. செல்ஃபி குவாலிட்டி மாதிரி இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம உண்மையான நேரம் வந்துருச்சு நண்பர்களே. உண்மையிலே மறைந்து இருக்கக்கூடிய பவர்ஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு உள்ள போலாம். உள்ள இங்க பாருங்க உண்மையான ஃபோட்டேஜ். எஸ், மூன் லைட் 1 2 டிக்டாக் vlog பண்றதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். யூடியூப்ஸ் கீழே கார்பெட்ல இருக்குது. ஏன்னா 2 மெகா பிக்சல் தான் இருக்கு. அதனால டீடைல்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஆனாலும் ஆக்சுவல் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த போட்டோல அப்படின்னு சொல்லலாம். இருட்டில் எடுத்தது இது. 1 2 டிக்டாக். நல்லா வந்திருக்குப்பா. உண்மையிலே இருட்டில் எடுத்தது இது. வீடியோ கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரால, பேக் கேமரால 4K 60 fps ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. vlogging கூட ரொம்ப நல்லாவே வரும். இதில் கேமரா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், டபுள் எக்ஸ்போஷர் இருக்கு. அதில் ஃபோட்டோ எடுக்கலாம். மானஸோடைய ஃபோட்டோவை நம்ம எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வரும். அப்புறமேட்டு வெவ்வேறு விதமான டைப் மோடு இருக்குது. அது மாதிரி டியூவல் வியூ இருக்குது. இப்போ மானஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நம்ம வீடியோ காலும் கூட பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேனும் பண்ணிக்கலாம். ப்ரோ மோடு இருக்கு, டைம் லேப்ஸ் இருக்கு, ஸ்லோ மோஷன் இருக்கு, ஹை ரெசல்யூஷன் மோட் இருக்கு. இதுல 100 MP போட்டோ எடுத்து பார்க்க முடியும். இங்க பாருங்க, நம்ம செடியெல்லாம் போட்டோ எடுக்கலாம். இதுல ஜூம் பண்ணி கூட பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த செடிகள்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஓவராலா ஒரு நேரடியா சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா கேமரா சென்ட்ரிக் அப்புறம் செல்ஃபி ஸ்மார்ட் போன் நீங்க வாங்குறதா இருந்துச்சுன்னா நீங்க இதை வாங்க முடியும். ரொம்ப நல்லாவே இருக்கும். பெர்ஃபார்மன்ஸ், பில்ட் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பேலன்ஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். விவோ தரப்புல இருந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்மார்ட் போன் வந்திருக்கு. நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அப்புறம் இந்த வீடியோ அவ்வளவுதான். நீங்க இன்னொரு விஷயத்தை கன்சிடர் பண்ணலாம். நீங்க கீழே இருக்கக்கூடிய டெக் பர்னரை சப்ஸ்கிரைப் பட்டனை நீங்க அழுத்தலாம். அடுத்த வீடியோல உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் பை.